வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு கொழுக்கட்டை, அதாவது பூரண கொழுக்கட்டை அல்லது மோதக கொழுக்கட்டை எப்படினாலும் வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி கடையில் கிடைக்கிற மாவை வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு செய்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு, 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக. அப்புறம் ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காவை நான் துருவி வச்சுருக்கிறேன். இது 1 கப்பு வெல்லம், கொஞ்சோண்டு நெய். இது ட்ரை ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது போடனா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு உப்பு. இது நான் வந்து பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆகையினால இது வந்து நான் இலாய்ச்சி பவுடர் சீனியோட சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய், எனக்கு பிசைகிறதுக்கு எண்ணெய் வேணும், ஆகையினால எண்ணெய். இதுக்கு 2 கப்பு, 1 கப்பு மாவுனா 2 கப்பு அளவு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு போட்டை எடுத்துட்டு 2 கப் தண்ணி நம்ம கொதிக்க வைக்கலாம். நம்ம எப்படி இடியாப்பத்துக்கு பண்ணுவோம் அதே மாதிரி தண்ணி கொதிச்சு விடட்டும். 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவு சீனி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாவு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா இது கொதிக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், மீடியமுக்கு ஸ்லோவுக்கு கொண்டாந்துருவோம். இப்போ மறந்துட்டேன், நான் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த மாவை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ண போகிறேன், அதாவது அணைச்சிட்டேன். வச்சுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருவோம் நம்ம, ஏன்னா அதில் வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி வச்சுருவோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதில் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ பேனை காய வச்சுக்குவோம். நம்ம திருப்பி ஒரு டீஸ்பூன் அளவு நெய் கலந்துக்குவோம். வாசனைக்கு ஃபில்லிங் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த வெல்லம், தேங்காய் வறுக்க வேண்டாம், இருக்கட்டும், ஏன்னா இதிலே குக் ஆனால் அதே போதும். இப்போ இது மெல்ட் ஆயிடும், குயிக்காக மெல்ட் ஆயிடும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி லைட்டாக மெல்ட் ஆகி வரும்போது நம்ம தேங்காயை கலந்துடலாம். தேங்காய், ஏலக்காய், அதாவது ஏலக்காய் பவுடர் எல்லாமே. இதை வறுக்க வேண்டாம், நட்ஸை வறுக்கணும் அப்படின்னா, ஏன்னா வறுக்காமல் போட்டால் தான் அது நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இது இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல மாதிரி வெந்துடும். லாஸ்ட்டில் பால் பவுடர் கலந்துக்கும். இப்போ நான் 2 நிமிஷம் இப்போ நான் குக் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து என்னென்னா தண்ணி விடும் அந்த நம்ம கோகோனட்டில் உள்ளதெல்லாம், அதனால் நம்ம 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடணும். ரொம்ப நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது அது வேறு மாதிரி சவுண்ட் டைம் மாதிரி ஆயிரும். ஆகையினால மீடியம் ஃபயரில் வச்சு, தீயில் வச்சு நம்ம இந்த மாதிரி இப்போது இவ்வளோ போதும், இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். நல்ல வாசனை. இந்த இதெல்லாம் நான் வந்து காஜு, நம்ம முந்திரி பருப்பு, அந்த நம்ம பாதாம் பருப்பு எல்லாமே, நான் கிஷ்மிஷ் எல்லாமே நான் வந்து நல்லா பொடிச்சு, அதாவது கத்திட்டு நல்லா வெட்டி ஸ்லைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடுங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு மில்க் பவுடர் போடும்போது என்னாகும், இந்த ஃபில்லிங் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக ரொம்ப டேஸ்டியாக
நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இது 1 டீஸ்பூன் அளவு தான், 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், உடனே போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு. இது கோல்ட் ஆன உடனே ஆறின உடனே கொஞ்சம் திக்காகும். அப்போ நம்ம ஃபில்லிங் பண்ணிவிடுவோம். வேறு வேகும் போது திருப்பி லைட்டாக இந்த மாதிரி நமக்கு மெல்ட் ஆகும். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நான் மிக்சர் பண்ணு வர நான் இதை மூடி தான் வச்சுருந்தேன். இதை நீங்கள் திறந்து வைக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் இது ஆகிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நல்லா சூடாக இருக்குது. இதை கொஞ்சம் ஆற என்ன பண்ணணும், கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சி, எப்படி நம்ம இடியாப்பத்துக்கு பிசைவோம் அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப சூடாக இருக்குது, பிசைஞ்சி எடுத்து. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி டம்ளர்களில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது இது என்ன ஆகும், குயிக்காக ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா சாஃப்ட்டு மாவு கிடைக்கும் வர இதை நம்ம இப்படி செய்து எடுத்துக்கிறோம். இப்போ அது கோல்ட் ஆகிட்டு ஓரளவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்படி கையில் எண்ணெய் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். இன்னொன்று தேங்காய் எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மாவு இருக்கணும், இல்லாட்டி விரிசல் விழும். இப்போது ரெடி ஆகிட்டு. இப்போ ஃபில்லிங்கும் ரெடி ஆகிட்டு, நம்ம மாவு மூடி வச்சுக்கோங்க. மாவு ரெடி ஆகிட்டு. இதை நான் எண்ணெய் தடவி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் லைட்டாக நல்லா எண்ணெய் போட்டு தான் வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இதாகும். கையில் எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போது மாவு நல்லா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா டக்கு டக்குன்னு அது கையிலையும் வரும். இந்த மாதிரி இப்படி வரும்போது நிறையா இருந்தால் பரவாயில்ல. இப்படி லைட்டாக அமுக்கி இது சில நேரம் கையோட வரும். இப்படி நீங்கள் பொறுமையாக அமைக்கி விடணும். இங்கே கொஞ்சம் டீப்பாக பண்ணிக்கிடணும், ஏன்னா நம்மளுக்கு ஃபில்லிங் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் அமைதியாக பிஞ்சா பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி விடணும் இந்த மாதிரி. இப்போது இது 2 பக்கமுமே இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மாவு தான், இதெல்லாம் வெளியில் வந்துடும் நமக்கு. இதை மட்டும் நல்லா நீட்டாக இந்த ஃபில்லிங் வைக்கிற இடம் மட்டும் மெல்லிஸாக பண்ணணும், கொஞ்சம் டீப்பாக. இப்போ உடஞ்சிட்டு அப்படின்னா இங்கே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு ரெடி ஆகிட்டு, இன்னொரு சைடு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் போடுறதுனாலையும் இது கையோட வரும். பொறுமையாக ஜாயின் பண்ணி விட்டு அது கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே செஞ்சால் இன்னும் நல்லா வரும். கொஞ்சம் டீப்பாக, இல்லாட்டி அது மாவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இதை எடுத்துரும். லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபில்லிங்கை வைப்போம். கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நம்ம ஃபில்லிங் எடுத்து நிறையாவே எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நல்லா இருக்காது.
மாவு நல்லா மெல்லிசா ஆக்கிருங்க, இல்லாட்டி மாவு அதிகமாகவும் நமக்கு ஃபில்லிங் குறைவாகவும் இருக்கும், நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் உடஞ்சா திருப்பி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வெளியில் வந்துடணும். அந்த மாவு நம்ம எடுத்துருவோம். இப்போ இதை நல்லா ஈவன் எல்லா பக்கமும் வைங்க. வச்சுட்டு இந்த டீப்பாக இருக்குல்ல அந்த குழியில் வைங்க. வச்சுட்டு அவுச் வச்சுட்டு இதை இது மூடி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மாவெல்லாம் வெளியில் நம்ம எடுத்து விட்டுறலாம். லைட்டாக இந்த மாதிரி. இப்போ ஃபில்லிங் நம்ம குறையாவே வச்சுக்கிடுவோம். இதை ஒரு பிளேட்டில் எண்ணெயை தடவி இதெல்லாம் கூட எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எண்ணெயை தடவி இதை நம்ம வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவி. இப்போ நம்ம பாது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அந்த மோதகம் மாதிரி செய்வோம். நான் முதல்ல செய்தேன், அது வந்து சரியாக எனக்கு நான் வீடியோவில் ஒழுங்காக காமிக்கலை. இப்போ இது இவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். எடுத்துகிட்டு உள்ளே இந்த மாவை தெரியுதுன்னு நினைக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விடும்போது ஆல்ரெடி சரியாக நான் எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா ஒட்டிச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிடணும். இந்த மாதிரி நல்லா நீட்டாக நல்லா துவாரமாக ஆக்கிட்டு இந்த மாவை எடுத்துடணும் வெளியில். தின்னராக தான் இருக்கணும், ரொம்ப திக்கு மாவு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் அது நல்லா இருக்காது, அது கொழுக்கட்டை நல்லா இருக்காது, ஒரே ஃபுல் மாவாக இருக்கும். ஆகையினால இவ்வளோ மாவு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அது வெளியில் அந்த மாவை நம்ம எடுத்துகிறோம். இப்படி எடுத்துகிட்டு இப்போ ஃபில்லிங் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவு தெரியுதுன்னு நினைக்கேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மாவு எடுத்து சீல் பண்ணிடுவோம். சீல் பண்ணிடுவோம் இந்த மாதிரி நல்லா. நான் ஆல்ரெடி பிடி கொழுக்கட்டை நான் போட்டிருக்கேன். அதாவது புட்டு மாவு மாதிரி பிடி கொழுக்கட்டை அவிக்கலை. பாரம்பரிய இப்போ எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அப்படி தான் செய்வோம், அவிக்கலாம் மாட்டோம். கருப்பட்டி பாகு ஊற்றி நாங்கள் அப்படி பிடிச்சி வச்சு கொழுக்கட்டை செய்வோம். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாவெல்லாம் எடுத்துருங்க. நல்லா மூடிட்டு இந்த மாதிரி மூடிட்டு நம்ம திறப்போம். நல்லா வந்திருக்கு. ஆனால் இதை நல்லா வச்சு நம்ம நான் இன்னொரு டைம் இந்த மாதிரி இப்படி வந்துடும். வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒழுங்காக நான் ஆல்ரெடி ஒன்று செய்திருக்கேன். ஏன்னா அது வந்து வீடியோவில் சரியாக நான் காமிக்கலை, அதாவது ப்ராப்பராக வீடியோ தெரியலை வீடியோவில். இப்போ இன்னொரு டைம் திருப்பி நான் ஒரு தடவை இப்போ இப்படி பொட்டனமா பண்ணிக்கிட்டோமா, பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி ஸ்பூன்ட்டு லைட்டாக இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருங்க. அப்போ இது என்னாகும், ஒரு அழகான ஒரு ஷேப் வந்துடும். இந்த மாதிரி
இப்போ பாருங்க, இது அதை விட என்னை பொறுத்தவரை ஈஸியாக தான் தெரியுது. ஸோ இப்படியும் நான் இன்னொரு ஸ்டெப் காமிக்கேன் உங்களுக்கு. இது நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த விரிசல் விழாமல் இப்போ ஃபில்லிங் எடுத்து ஃபில்லிங் கொஞ்சம் அதிகமாகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை ஃபில்லிங் கூட தான் ஆயிட்டு. என்ன பண்ணுவோம், மூடிடும். இப்படி மூடிட்டு இது இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு என்னை பொறுத்தவரை இது ஈஸி. இந்த மாதிரி இப்போ நான் இதுக்கும் ஒரு டிசைன் கொடுக்குறேன். இப்போ இது ஒரு 15 to 20 நிமிஷம் ஆயிட்டு. 15 நிமிஷம் போதும். இப்போ பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலராக இருக்கும். இந்த நேரம் கையில் டச் ஆகாது. அது ஃபஸ்ட்டும் டச் ஆகலை, ஏன்னா ஆல்ரெடி வெந்தது தான். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இட்லி தட்டையும் பார்ப்போம். இது வந்துட்டு இப்போ நம்ம நல்லா கோல்டு ஆனவுடனே தான் எடுக்கணும். இப்போ ஆறின உடனே தான் எடுக்கணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இந்த ஷேப்பும் ரொம்ப இப்போ நான் இது கைட்டு பண்ணது ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி கூட நீங்கள் கைட்டு செய்யலாம். நான் இன்னொரு ஷேப்பு நான் இதை இன்னும் அவிய வைக்கலை. இதுவும் நான் கைட்டு செய்தது தான். நல்லா நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா அவிஞ்சிருக்கு. இப்போ இதை நான் இது பண்ணிக்கிறேன். சிலது இந்த மாதிரியும் வந்தால் பரவாயில்ல. நீங்கள் அமைதியாக அதை பாருங்க, எவ்வளோ ஃபில்லிங், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று நான் நல்ல அதாவது நட்ஸு எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப யம்மியாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.